தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வைத்தியசாலையில் பணி முடித்து வீடு திரும்பிய இளைஞருக்கு நேர்ந்த துயரம். புத்தளத்தில் வீசிய மினி சூறாவளி, பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர். அடுத்த 36 மணித்தியாலத்திற்கான வானிலை அறிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த திருமணமான இளைஞர் ஒருவர் விபத்துக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் பணி முடித்த பின்னதாக வீதியினூடாக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்ததாகவும் கொஸ்கம பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதி விபத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து விரைந்து வந்த போலீசார் குறித்த இளைஞரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவத்தில் புவக்பிட்டிய பஞ்சசர மாவட்டத்தில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞரை தாதியராக பணியாற்றி வந்துள்ளார். இன்னும் இந்த சம்பவத்தில் லொரியில் மோதி விபத்துக்கு உள்ளான இளைஞர் உடனடியாக அவிசாவளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட பின்னதாக மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் கடந்த 16ஆம் தேதி அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனைகளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த விபத்து தொடர்பில் லொரியை செலுத்தி வந்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி இரவு ஏற்பட்ட கடும் மழை காரணமாக மினி சூறாவளி ஏற்பட்டு 145 குடும்பங்களை சேர்ந்த 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமத்துவ நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அதிகாரிகள் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலையை அடுத்து கடந்த 16ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் கடுமழை பெய்துள்ளதாகவும் இதனை அடுத்து மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பாதிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இடியுடன் கூடிய கடுமழை பெய்ததன் காரணமாக புத்தளம் பகுதியில் உள்ள மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மினி சூறாவளி காற்று காரணமாக பாலாவி கற்பட்டி பிரதேச வீதிகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் முறிந்து விழுந்துள்ளதாகவும் பாலாவி கரம்பை பிரதேசத்தில் இருந்து பெரிய மரங்கள் அனைத்தும் இந்த கடும் காற்று காரணமாக முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இதன் காரணமாக அப்பிரதேசத்தில் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை புத்தள நகருக்கு சொந்தமான மீன் சந்தைகள் மற்றும் பாய்ஸ் ஞாபகார்த்த மண்டப கூரைகள் அனைத்தும் சேதம் அடைந்து உள்ளதாகவும் புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இடியுடன் கூடிய கடுமழை காரணமாக மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதை அடுத்து 7 பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 26 கிராம சேவகர் பிரிவில் வசித்து வரும் 145 குடும்பங்களை சேர்ந்த 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதை அடுத்து இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் 7 பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 114 வீடுகள் மற்றும் 12 வர்த்தக நிலையங்கள் முற்றாக சேதம் அடைந்துள்ளதாகவும் இவ்வாறு இந்த சூறாவளி காரணமாக அப்பகுதியில் உள்ள கடைகள், வீடுகள், மண்டபங்கள், வர்த்தக நிலையங்கள் என்பன முற்றாக சேதம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அடுத்த 36 மணித்தியாலங்களில் வானில் ஏற்பட போகின்ற மாற்றம் தொடர்பில் முன் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் மற்றும் சப்ரகமுவா வடமேல் மாகாணங்களில் கண்டி மற்றும் நுவரேலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சப்ரகமுவா மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்றும் மாலை அல்லது இரவு வேளைகளில் நாட்டில் உள்ள பல பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை பகுதியிலும் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆகவே இடியுடன் கூடிய மழை, மின்னல் மற்றும் காற்றினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.